குயில் இசை கேட்டு ஏன் பரிமளா, இந்த ரயிலில் உட்காந்து போகிறதுக்கெல்லாம் நல்ல இடம் இருக்கும்னு சொன்னேன். இப்போ என்னடா இப்படி கீழே உட்கார்றாப்புல ஆகிப்போச்சு. அப்படி இல்லை லீலாவதி, ரயில்லையே இது பேசஞ்சர் ரயில் அப்படின்னா நம்ம ஊரில் டவுன் பஸ் மாதிரி. அப்படின்னா டவுன் பஸ்ஸில் எப்படி ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஆளுங்க ஏறுவாங்க இறங்குவாங்க, அது மாதிரியே இதில் ஆளுங்க இறங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டாப்பு வர்றதுக்கு ஒருக்க. அப்படியா? ஆமாம், அதனால அடுத்த ஸ்டாப்பில் அதுக்கடுத்த ஸ்டாப்லன்னு வரிசையாக ஆளுங்க இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்ம போய் உட்காந்துக்கிடுவோம். அப்படின்னா சரி, இருந்தாலும் என் கௌரவத்துக்கு இப்படி கீழே உட்கார்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம இப்படியெல்லாம் கீழே உட்காந்து போனோன்னு யாருக்கு தெரிய போகுது? நம்ம ரயிலில் போனோம், அதுதான் வரலாறு. சரி சரி, ஆனால் ஊருக்கு போய் யாருக்கிட்டையும் இப்படிலாம் ரயிலில் கீழே உட்காந்து போனோம்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு. அது அப்படி சொல்லுவேன். நானே எப்பவும் குற்றாலத்துக்கு போகும்போதும் வரும்போது இப்படி தான் உட்காந்து போவேன் வருவேன். ஏன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்கும். உனக்கு தெரிஞ்சதா? தெரியலல்ல, நம்பி தானே என் கூட வந்த. வளரு. என்ன பத்மாக்கா? இந்த ஆளுகிட்ட எப்போ இறங்குவாருன்னு காலு. ஏன் எவ்வளோ நேரம் தான் இப்படி கீழே உட்காந்துருக்கிறது? ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. நீ கேளு. என்னே என்னே ஏக்கா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாருக்கா. அதை சொல்லு. ஒரு சீட்டு கிடைச்சிட்டா போதும் உட்கார்றதுக்கு, உடனே தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியது. முடிச்சுக்கிட்டே தூங்குறாரோ? தம்பி. என்னக்கா, என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமையா தம்பி, உன்னே தான். என்னக்கா? கொஞ்சம் அப்படியே நகண்டு உட்காரேன். எதுக்குக்கா? அக்காவுக்கு கால் வலிக்கிறியா? அப்படியே உன் பக்கத்துல சித்த உட்காந்துக்கிறேன். ஏக்கா, இங்கிட்ட இடமே இல்லைக்கா. அந்த பக்கம் உட்காந்துருக்கிற ரெண்டு பேரும் தாட்டியான ஆளுங்க, எப்படிக்கா நகழுவேன்? அப்படின்னா நீ செத்த இறங்கி கீழே உட்காந்துக்கிறியா? நான் செத்த மேலே உட்காந்துக்கிறேன். வாங்கக்கா. சரி தம்பி, எங்கனுக்குள்ள இறங்குவ? ஏக்கா, நான் செங்கோட்டை வரைக்கும் போறேன். செங்கோட்டைனா வளரு. செங்கோட்டைனா எங்கனுக்குள்ள வரும்? ஏக்கா, செங்கோட்டைன்னா தென்காசிக்கு அடுத்த ஸ்டாப்பு. அப்படின்னா இந்த தம்பி செங்கோட்டையில இறங்கிருமா? அப்பம்போது நம்ம இங்க உட்காந்துக்கிடுவோமா? ஏக்கா, தென்காசி செங்கோட்டைக்கு முந்தின ஸ்டாப்பு. நம்ம தென்காசியில இறங்கிடுவோம். ஐயோ, அப்ப கடைசி வரைக்கும் கீழே உட்காந்துட்டு போகணுமா? கேப்போம். என்னக்கா? இல்ல உங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே செங்கோட்டை தான்க்கா. நாசமா போச்சு பத்மாக்கா. அப்ப நம்ம கடைசி வரைக்கும் இப்படி கீழே தான் உட்காந்துக்கிட்டு போகணும். ஐயோ, ஏக்கா என்ன சொல்லோ? ஏக்கா சனான்னு கூப்பிடுங்கக்கா. சரி அம்மா. என்ன சனா? ஏக்கா, அந்த மேலே வச்சிருக்கிற கட்டைப்பையை இறக்குவோமாக்கா? அதுக்குள்ளதான் இட்லியும் சட்னியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற வாளியையும் எடுங்களேன். நான் ஒரு 5-6 தட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆளுக்கு 2-2 இட்லியா தட்டில் வச்சு சாப்பிட்டுருவோமாக்கா? ஐயே, இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி உட்காந்து சாப்பிட்றது? சங்கட்டமா இருக்குமே. ஏக்கா, அதையெல்லாம் பார்த்தா ஊசி போகும்க்கா. இப்போ வரும்போது தானே துவையல் அரைச்சி எடுத்துட்டு வந்த சொல்லோ, அதுக்குள்ள எல்லாம் ஊசி போகாது. ஏக்கா, துவையல் வரும்போது தான் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். சாம்பார் 1 மணிக்கே வச்சுட்டேன்க்கா. சாமத்துல ஊசி போகும்க்கா. கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிருக்கலாம்ல. புளி கரைச்சதே ஊற்றி இருக்கேன்க்கா. அப்படின்னு ஊசி போகாது. இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி சாப்பிட்றது? நாங்கள்லாம் அங்கே ஸ்டேஷனில் ரயிலுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போதே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். நீ நேரத்துலேயே கிளம்பி வந்திருந்தேனா, இல்லைன்னா வீட்டிலே சாப்பிட்டு வந்திருந்தேன்னா இவ்வளோ சிரமம் இல்லைல்ல. தேவையில்லாமல் அம்பிட்டு சுமந்துட்டு வந்தது தான் மிச்சம் கடைசியில். இப்போ சாப்பிட்டுட்டீங்க. சரி, மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்வீங்க பெரியம்மா? ஏன் குற்றாலத்தில் ஹோட்டலே இருக்காதா என்ன? ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டா கிடக்கு. அதெல்லாம் வயிற்றுக்கு சேராது பெரியம்மா உங்களுக்கு. இவ ஒருத்தியம்மாப்பா. இந்த பிள்ளை ஆசையா பாசமா கொண்டு வந்தது வீணா போகுது. அதுக்கு தாங்க சொல்றேன், இங்கனக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். அதானே. இப்ப என்ன மேல இருந்து இறக்கணுமாக்கும்? இந்த வளர்ந்த தம்பியை கூப்பிட்டு இறக்க சொன்னா கிடக்கு. இந்த எப்பா தம்பி, வளர்ந்த தம்பி, டீ டீ டீ, சூடான டீ, சுவையான டீ. ஏக்கா, கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்கக்கா. ஊரு நடு பாதையில தான் உட்காந்துருக்கு. ஏப்பா தம்பி, அப்புறம் நாங்க வேற எங்கன்னு உட்கார? ஆமா, நீ வேணா ஓரமா போ. ஏக்கா, எப்படிக்கா ஓரமா போறது? இதாங்க நடக்கிற பாதை. நீங்க தான் நடப்பாதையில உட்காந்துருக்கீங்க. லீலாவதி, ஒரு டீ வாங்கி குடிப்போமா? சும்மா இரு, இவளுங்களே சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க அந்த பையன்கிட்ட. ஐயோ, டீ வாளியை பார்த்தது எனக்கு வரன்னு இருக்கு. சத்து சும்மா இரு பரிமளா. ஏக்கா, டீ வாங்குறீங்களாக்கா? இல்லைன்னா கொஞ்சம் வழியை விட்டு உட்காருங்கக்கா. இல்லைன்னா சரி எந்திரிச்சுக்கோங்கக்கா, நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். அதெல்லாம் எந்திக்க முடியாது. நீ அடுத்த ஸ்டேஷன் வரவும் இறங்கி அங்கிட்டு கூடி வா. எது இறங்கி அங்கிட்டு கூடி வரவா? அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் எப்படி கட்டி வைப்பேன்? நீ வில்ல விற்காம போ. எங்களுக்கு என்ன? ஐயா தம்பி, டீ விற்கிற தம்பி. என்னக்கா? இந்த சத்த அந்த மேல இருக்கு பாரு, ஒரு சிவப்பு கலர் கட்டைப்பை, அதை எடுத்து கொடுவேன். சொல்லோ, அதான் இப்ப இட்லி சாப்பிட முடியாதுன்னு ஆயி போச்சுல, அப்புறம் என்ன, பேசாம இரு. அதுல ஒரு பெரிய பிளாஸ்க்ல டீ போட்டு ஊத்தி கொண்டு வந்திருக்கேன் வளரு. இப்ப நம்ம டீ குடிக்கணும்ல, அதுல இருந்து எடுத்து குடிச்சுக்கிடுவோம். அந்த தம்பி எடுத்து கொடுக்க சொல்லு. டீமா கொண்டு வந்திருக்க? ஏ சுலோ, நீ என்னதான் தான் கொண்டு வரல? ஆமா வளரு, என்னதான் கொண்டு வரல. ஊருக்கு போகும்போது எண்ணெய் எல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரா, அதனால வச்சுட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம குற்றாலத்துல இப்ப எல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதான், அதான் கொண்டு வரல. நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போது தலையை சீவனம்னா அங்கனுக்குள்ள எங்கேயாவது வாங்கிக்கிடுவோம். இவளை எந்த கணக்குல தான் சேர்க்கறது? டீ இருக்கு, இட்லி இருக்கு, புளியோதரை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எதையும் சாப்பிட முடியல.
ஏக்கா கொஞ்சம் வழிய விடுங்கக்கா. எப்பா தம்பி அப்படியே இருக்கிற இடத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. ஆமையா தம்பி, எல்லாரும் வயசான ஆளுகளா இருக்காங்க, எந்திக்க முடியாது, லம்பி கிம்பி உளுந்துருவாங்க, அப்புறம் உனக்கு தான் கெட்ட பேராய் போகும். நீ அப்படியே காலை அங்கனங்கன வச்சு போ. இந்த போறையில அழகா போ அப்படியே. இதுக்கு ஒருக்க எந்தி பந்தின்னுக்கிட்டு டீ 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 சூடான டீ சுவையான டீ. இப்போ நம்ம தென்காசியில் இறங்கி ஒருவேளை டீ குடிக்கணும்னு நினைச்சாலும் அது வரைக்கும் அந்த டீ ஆறாம இருக்குமா? அதெல்லாம் ஆறாம இருக்கும், ஃப்ளாஸ்க்ல தான் வச்சிருக்கேன். சரி, அப்போ அதுக்குள்ள கூட்டம் கொஞ்சம் குறையுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா இறங்கி குடிப்போம் என்ன? சரி. பக்கத்து பெட்டியிலையாவது யாராவது இறங்குறாங்களான்னு பாருங்கம்மா. சம்சா சம்சா சம்சாவா சம்சா எவ்வளவு? 15 ரூபாக்கா. ஆத்தாடி 15 ரூபாயா? ஆமாக்கா. ஏப்பா நாங்க குற்றாலம் வரைக்கும் போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டே 30 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம். நீ அதுல பாதி காசை கேக்குற? என்ன ஒரு சமோசா 2 நிமிஷத்துக்கு திங்கிறதுக்கு வருமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க 2 நிமிஷத்துல தின்னுங்க, இல்ல 2 மணி நேரம் கூடயும் தின்னுங்க. ஆனா குற்றாலம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அதுக்கே 30 ரூபா தான் வாங்குறாங்க. ஏக்கா இது என்னக்கா வம்பா இருக்கு? சம்சா வேணுமா வேண்டாமாக்கா? ஏக்கா நான் வடை வச்சிருக்கேன்க்கா. வடை வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? ஏக்கா உளுந்த வடை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. கட்டப்பையில இருக்கு. கட்டப்பை எங்க இருக்கு? ஏக்கா மேலே தானக்கா வச்சிருக்கோம். ஏக்கா எடுத்து கொடுக்க சொல்லுங்கக்கா. இதே மாதிரி சிவப்பு கலர் கட்டப்பை. சம்சா சம்சா நீ என்னதான் கொண்டு வரல சொல்லோ? அதான் என்னதான் கொண்டு வரல வளரு. முடியல. இப்படி பாட்டிமார்கள்லாம் பாதையில இப்படி காலை நீட்டி உட்காந்துக்கிட்டா நாங்களாம் எப்படி போறது வாரது? எங்களை வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஒண்ணு வாங்கவும் மாட்டேங்கிறீங்க. சம்சா எவ்வளவு? 15 ரூபா பாட்டிமா. 15 ரூபாயா? நாங்க ரயிலுக்கே 30 ரூபா எடுத்து தான் வந்திருக்கோம். இப்பதான் இதே வசனத்தை அங்கிட்டு பேசி முடிச்சாங்க. நீங்களுமா வாங்கன்னா வாங்குங்க, இல்லைன்னா வழிய விடுங்க பாட்டி. சரி ஒரு சம்சாவை கொடு. லீலாவதி உனக்கு வேணுமா? வாங்கு வாங்கு கொடு, ஆள் கொண்டு கொடு. அப்படி வாங்க பாருங்க, இல்லைன்னா வழிய விட்டாவது உட்காரணும். ஒன்னுத்துக்கும் வழி விடாம இப்படி இருந்தா என்னதான் பண்றது? எனக்கு ஒரு சம்சா கொடுப்பா. ஏக்கா நம்மளும் வாங்குவோமாக்கா? உன் மாமியா தானே வாங்குது, வாங்க சொல்லு. என் மாமியா எல்லாருக்கும்லாம் வாங்காதுக்கா, நம்ம வாங்குவோம். காசு வச்சிருக்கியா? காசு நான் தாக்கா வச்சிருந்தேன், அந்த பையன் இப்போ என் மாமியார் பக்கத்தில் இருக்கு. அப்படின்னு வாங்கி கொடுக்க சொல்லு. ஏக்கா எனக்கு வாங்கி தருவாங்கக்கா, உங்களுக்கு எப்படி வாங்குவாங்க? நீங்கள் உங்கள் காசை எடுத்து வாங்குங்கக்கா. போதுமா? போதும் போதும். உன் மாமியால பத்தியா? போதுமா? எத்தே எனக்கு ஒரு சம்சா. சரிம்மா எனக்கு ஒண்ணே. ஏன் வேணும்னா எத்தனை வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கக்கா, கணக்கு பார்க்காம சாப்பிடுங்க. வளரு உன் மாமியாருக்கு தங்கமான கணம். காசு அவரவர் கொடுத்துருங்க சொல்லிட்டேன். இதுக்கு இவங்க சிபாரிசு பண்ணணுமாக்கும். எங்களுக்கு வேணும்னா நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட மாட்டோம். அவசரப்பட்டு பாராட்டு விழா எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? உன் மாமியார் மாதிரி மோசமான ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது வளரு. ஒரு ஆள் உண்டு. யாரு? அவங்களோட மோசமான ஆள். அப்படி யாரு? கண்ணாடியில் பாருங்க. கண்ணாடியில பார்க்கவா? கண்ணாடியில பார்த்தா நான் தானே தெரியுவேன். அதான் பார்க்க சொல்கிறேன். ஏப்பா ஏக்கா சம்சாவா வேணும்? ஆமா அதானே வந்திருக்கு. வாங்குக்கா, நான் வாங்கி தரேன். காசு கட்டப்பையில இருக்கும்ப, கட்டப்பை மேல இருக்கும்ப. ஏக்கா என் மணிப்பரிசுக்குள்ள கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்க்கா. அந்த மணிப்பரிசு எங்க இருக்கு? அது இந்த உள்ளுக்குள்ள லாக்கர்ல வச்சிருக்கேன். அப்படியா? இந்த தம்பி என்னக்கா எனக்கு 2 கொடு, அப்படியே இந்த பிள்ளைக்கு 1 கொடு. என்ன எல்லாருக்கும் வேணுங்கிறத காட்டு காட்டு கொடுங்கண்ணே. சுலோச்சனா எங்களுக்கெல்லாம் வேண்டாம்மா, நீ வாங்கி சாப்பிடு. ஏக்கா சாப்பிடுங்கக்கா, நான் கொண்டு வந்ததை தான் சாப்பிட முடியல, எல்லாம் மேலே சிக்கிக்கிடுச்சு. இப்போதான் கை கிட்ட நிற்கிதுல்ல, இதை வாங்கி சாப்பிடுவோம். வேண்டாம் சுலோச்சனா, உனக்கு மட்டும் வாங்கிக்கோ. ஏக்கா வாங்கி சாப்பிடுங்கக்கா சும்மா. என்ன நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கண்ணே. சரிக்கா. எவ்வளோ ஆச்சுண்ணே? மொத்தம் 8 பேர். ஆனால் நீங்கள் வாங்கி இருக்கிறது 9 சம்சா. மொத்தம் 135 ரூபா ஆகுதுக்கா. இந்தாங்கண்ணே இந்தாங்க. சரிக்கா. சுலோச்சனா என்ன பெரியம்மா? வண்டி ஓட்டி இறங்கவும் எல்லாருக்கிட்டையும் கணக்கு போட்டு வாங்கிக்கோ காசை. இருக்கட்டும் பெரியம்மா, சாப்பிடுங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது சுலோச்சனா. அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க வாங்கிக்கிடணும். இப்படிலாம் குரூப்பாக போகும்போது நீ வாட்டுக்கு சுருக்கு போய் அவுத்து விட்டேன்னா போய்கிட்டே தான் இருக்கும் காசு. இருக்கட்டும் பெரியம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு பெரியம்மா. அந்த நல்ல மனசு எல்லாருக்கிட்டையும் இல்லை பாருங்க. சரி உங்ககிட்ட இருக்கான்னு பாரு. சாப்பிடுங்க சம்சாவை சாப்பிடுங்க. சம்சா ஓசையில் வாங்கி கொடுத்தா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க பத்மாக்கா. தேவையில்லாமல் பேசி இருக்கிற சம்சாவையும் பறி கொடுத்துறாதீங்க. அதுவும் சரிதான். 2 சம்சாவில் முதல்ல எந்த சம்சாவை சாப்பிடுறது? ஆண்டி, சரசாண்டி என்ன இந்நேரத்துக்கு தோட்டத்தில் தான் இருப்பாங்க, நம்ம சொல்லி விட்டாங்க. ஆளை காணும். தண்ணி எல்லாம் நேரத்திலே பாய்ச்சின மாதிரி தெரியுது. ஆண்டி ஆண்டி. யாரு? அனிதா வா வா. என்ன காலங்காத்தாலே வந்திருக்க? அம்மா முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க ஆண்டி கிட்ட, அதான் வந்தேன். அப்படியா? எங்க அம்மா குற்றாலம் போயிருக்காங்க. குற்றாலத்துக்கா? ஆமா, உனக்கு தெரியாதா? ஒரு குரூப்பா சேர்ந்துல போயிருக்காங்க நம்ம காலனியில இருந்து. அப்படியா? எனக்கு என்ன தெரியும், நாங்களே இப்பதானே வந்திருக்கோம். சரி சரி, இப்ப என்ன உனக்கு முருங்கைக்காய் தானே வேணும்? வா நான் பறிச்சு தரேன். சரி, ஒரு காய் எவ்வளவு? அதெல்லாம் காசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வச்சுக்கோ. ஏய், நீ என்கிட்ட நான் இங்க வந்த அன்னைக்கு என்ன சொன்னேன்? காசு வாங்காம யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஓசையெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னேன்ல. அப்ப எனக்கு மட்டும் என்ன? நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வாங்குறேல்ல. அதெல்லாம் போங்காட்டம். காசு வாங்கிக்கிட்டு முருங்கைக்காயை கொடு.
சரி உனக்கு வேணா ஆடி ஆஃபர் போட்டு தரட்டா? ஆடி ஆஃபரா? முருங்கைக்காய்க்கா? சரி போட்டு கொடு. 5 முருங்கைக்காய் 20 ரூபா. உனக்கு நான் 10 ரூபாய்க்கு தர்றேன். பாதிக்கு பாதி ஆஃபர். ஆண்டிக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், நாளைக்கு முருங்கைக்காய் பக்கத்துல நீயும் சேர்ந்து தொங்கணும். அப்போ முருங்கைக்கான்னு நினைச்சு என்னையும் பறிச்சுட்டு போயிருவாங்களோ? நீ என்ன முருங்கைக்காய் மாதிரியா இருக்க ஒன்னு சேர்த்து பறிச்சுட்டு போறதுக்கு? போ வாயாடி. ஆமா, நீ மட்டும் கொஞ்சமா பேசுற பாரு, நான் தான் வாயாடி. சரி வா முருங்கைக்காயை பறிப்போம். வா. ஏய் இரு இரு இரு, உனக்கு இன்டர்வியூ ரிசல்ட் என்னாச்சு? அநேகமா நேற்று நைட்டே வந்திருக்கும். வந்திருக்கும்னா? என் போன்ல நெட்டு தீர்ந்து போச்சு, பார்க்க முடியல. இந்த அன்னைக்கு தான் கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரணும். கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ண போறியா? அப்புறம் வேற எங்க பண்ணுவாங்க? ஏய் ஆன்லைன்லயே பண்ணலாம்ல? அது எனக்கும் தெரியும், அதை பண்றதுக்கும் நெட்டு வேணும்ல. பேலன்ஸ் முடிய போகுதுன்னு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியில இருந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்புறம் என்ன முன்னாடியே பண்ணி வைக்க வேண்டியதானே? அது ஒரு அசால்ட் தான், முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்னு. போ லூசு, இப்போ இதுக்காக கடை வரைக்கும் நடந்து போய் பண்ணிட்டு வருவியாக்கும்? ஆமா, அப்புறம் வேற என்ன செய்ய? உன் நம்பர் சொல்லு. நீ பண்ணி விட்டுருவியோ? கடைக்கு போய் பண்றத நானே பண்றேன், காசை என்கிட்ட கொடுத்துரு. அதுவும் சரிதான். நம்பர் சொல்லு. 88. அந்த அந்த அதை போடு. அது இதுவா 28 டேஸ்க்கு? ஆமா அதான் போடுவேன். பண்ணியாச்சு. தேங்க்ஸ் அனிதா. அது இருக்கட்டும், போ முதல்ல போய் ஃபோன் எடுத்து பாரு, ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லு. மெயில் அனுப்புறதா சொன்னாங்க, மெயில் வந்திருக்கா என்னன்னு பார்க்கணும். அதான் போய் பாரு. சரி இரு, அப்படியே காசு எடுத்துட்டு வரேன். இந்தா 400 ரூபா இருக்கு. அப்ப நான் தான் உனக்கு சில்லறை தரணுமோ? ஆமா, அப்புறமா கொடு என்ன? சரி சரி. மெயில் வந்திருக்கா? பார்த்துட்டேன். பார்த்துட்டேன்னா சொல்லு, வந்திருக்கா என்ன? வந்திருக்கு. ஏய் சூப்பர்ரா. அனிதா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல, போய் நல்லபடியா ஜாயின் பண்ணு. இதை எங்க அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லணும்ன்றது தெரியுமா? ஆனா இப்ப பாரு உன்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா பாரு, எங்க அம்மாக்கு முன்னாடி நீ கேட்டுட்ட. சரி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் காட்டிக்கிடல, சரியா? சரி இது நல்லா இருக்கு. ஆண்டி குற்றாலத்துல இருந்து வந்ததும் அவங்க கிட்டயே முதல்ல சொல்ற மாதிரி சொல்லு, அவங்களே எல்லார்கிட்டையும் சொன்னதா இருக்கட்டும். சரி அனிதா. நான் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டேன்னு. ஓகே. சரி வா, முருங்கைக்காயை பறிச்சு கொடு. வா போலாம். என்ன சிலு 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 சிலுன்னு காத்தடிக்குது பாத்தியா? தென்காசியில இப்படி நல்லா காத்தடிச்சதுன்னா குற்றாலத்துல தண்ணி கொட்டுதுன்னு அர்த்தம். அப்படியா பெரியம்மா? ஆமா, இந்த காத்து தானே அங்க நம்ம ஊர் வரைக்கும் வருது. நம்ம ஊர்ல காத்தடிக்க போய் தானே நம்ம குற்றாலத்துக்கு போவோமான்னு நான் பேச்சு எடுத்தேன். சரி சரிங்க பெரியம்மா, நீங்க பேசுறத கேட்கும் போதே எங்களுக்கு குளிக்கணும் போலயே இருக்கு. வாங்க வாங்க, இங்க ஸ்டேஷனுக்கு வெளியே ஓசி பஸ் எல்லாம் நிறைய நிக்கும், வரிசையா நிக்கும். நம்ம ஏறிக்கிடலாம், நேரா மெயின் பால்ஸ்ல கொண்டே விட்டுருவோம். அப்படியா பெரியம்மா? சரி வாங்க போவோம். எத்தே பேக்கை நீங்க தூக்கிக்கிறீங்களா நான் தூக்கிக்கிடவாத்தே? இந்த கேட்டு நிக்காத, தூக்கு. பெரியம்மா எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் இங்கேயே உட்காந்து என் கட்டப்பையில இருக்கிற பிளாஸ்க்ல இருந்து டீயை ஊத்தி குடிச்சிட்டு அப்படியே அந்த உளுந்த வடையை சாப்பிட்டுட்டு போவோம் பெரியம்மா. வளரு சொல்லு வளரு. ஏத்தே ஆமாம் தே, அப்படியே செய்வோம் தே. பாவம் சுலோச்சனா 12 மணிக்கு சாமத்தில் எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கா. இப்பயே சாப்பிட்ருவோம் தே. ஒரு டீயும் வடையும் மட்டும்தான், ஒரு 5 நிமிஷத்துல சாப்பிட்டு கிளம்பிடலாம். என்ன பெரியமலா? சரி வாங்க, ஓசையில் வர்றதை ஏன் விடுவானே. சுலோச்சனாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆமா, அந்த வாலியச்சத்தை இறக்குங்களே. நான் இறக்குறேன் சுலோ. அப்பா, கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருந்தா அந்த கட்டப்பைய ரயில்ல பக்கத்திலே வச்சிருந்திருக்கலாம். அப்பமே வடையையும் டீயையும் காலி பண்ணி இருந்திருக்கலாம். என்ன ஒரே துணிமணியா இருக்கு? ஐயோ என்னாச்சு? ஏக்கா இது என்னோட கட்டப்பையே இல்ல, இது சரசோட கட்டப்பை. சுலோ ஏக்கா, அப்ப ஏன் கட்டப்பை எங்கக்கா? நானும் சிகப்பு கலர்ல தாங்க கொண்டு வந்தேன். ஐயோ எங்க சுலோ உன் கட்டப்பை எங்க? அதானே வளரு, காணுமே. ரயிலே விட்டுட்டமா? ஐயோ ரயில் கிளம்பிருச்சே. போச்சா? ஏக்கா ஆமாக்கா, அதுல தான்க்கா புளியோதரை, இட்லி, துவையல், டீ, உளுந்த வடை எல்லாம் இருக்கு. ஐயோ அம்புட்டும் போச்சா ரயிலோட? ஐயா ஆமா, இப்ப என்ன பண்றது? ஐயோ நல்ல மனமா ரயிலையே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாமே. செத்த யாராவது எந்திரிச்சு எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காடே. அப்பமே காலி பண்ணி இருந்திருப்பமே. சுலோ சரி விடு சுலோ, யாராவது சொல்லி இருக்கலாம்லக்கா. நீ எடுக்காம வந்திருந்தேன்னா ஞாபகப்படுத்தி இருந்திருக்கலாம் சுலோ. நீ தான் கையில எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தேல. நான் சரசக்கா பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். அவங்களும் என் பை மாதிரியே கலர்ல கொண்டு வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன். நம்ம ஜவுளி எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணு மண்ணா தானே போறோம் சுலோ. அங்க கொடுத்த கட்டப்பை தானே, பேக்குக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கட்டப்பையில் எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். நீயும் அதே பைய கொண்டு வருவேன்னு தெரியாம போச்சுல்ல. போச்சு.
டீ போச்சு, வடை போச்சு. வேற என்னமோ அதுல வச்சிருந்தியாச்சுலோ? ஏக்கா அதுல ஒரு மணி பரிசு வச்சிருந்தேன்க்கா. அதுல ஒரு 200 ரூபா இருக்கு. அப்புறம் நீ ஒரு மணி பரிசு வச்சிருந்த. ஆமாக்கா, சேஃப்டிக்கு நான் ஒன்று வச்சிருந்தேன். அதுல ஒரு 200 ரூபா இருக்கு. வேற காசு எதுவும் இருக்கா என்ன சொல்லோ? இல்லைன்னா பரவாயில்ல விடு, போயிட்டு போது நான் தாரேன். பேக்கில் ஒரு மணி பரிசு வச்சிருக்கேன்க்கா. அதுல ஒரு 500 ரூபா இருக்கு. எதுக்கு இத்தனை மணி பரிசு கொண்டு வந்திருக்கச்சுலோ? இப்படித்தான் நான் எதையாவது தொலைச்சிட்டு அழுதுகிட்டு நிக்க கூடாதுன்னு என் வீட்டுக்காரரு ஒவ்வொரு பேக்லயும் மணி பரிசு வச்சு வச்சு அதுல கொஞ்சம் காசை வச்சு கொடுப்பாரு. ச்சே, என்ன ஒரு சமயோசித புத்தி. எப்போ ஊருக்கு போனாலும் அப்படித்தான். கொண்டு போற காசை 3 நாளா பிரிச்சு ஒவ்வொரு பேக்லயும் வச்சிருவோம். ஒன்னு தொலைஞ்சாலும் இன்னொன்னு இருக்கும் பத்தியா? அடா அடா அடா, போச்சே, சாமத்திலேயே எந்திரிச்சு செஞ்ச எல்லாம் போச்சே. சாம்பார் இருக்குல்ல சொல்லோ? புளியோதரையும் இல்லை, இட்லியும் இல்லை, வெறும் சாம்பாரை மட்டும் வச்சு என்ன செய்யறது? வளரு, என்னக்கா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில ஏதாவது ஒரு கடை கடை இருக்கான்னு பாரு. எதுக்கு? அங்கனுக்குள்ள இட்லி ஏதாவது வாங்கி சாம்பார் தொட்டு சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? இல்ல பிள்ள, இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் ஏதாவது இருந்தா வாங்கு. வாங்கி ஆளுக்கு ஒரு கப்ல கொஞ்சோண்டு சாம்பாரை ஊத்தி குடிச்சிட்டு கிளம்புவோம். அந்த சாம்பார் ஊசி போறதுக்குள்ள இல்லாட்டி காணா போறதுக்குள்ள முதல்ல கிளம்பல. என்ன முறைக்கிற? ஏன் பத்மா? ஏன்க்கா இப்ப நான் என்னக்கா தப்பா சொல்லிட்டேன்? அவளே இட்லி, புளியோதரை, டீ, வடை எல்லாம் வச்சிருந்த பையன் காணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதானே, இப்போ இவங்களுக்கு சாம்பாரை ஊற்றி குடிக்கணுமாம்ல? முதல்ல அதை எப்படிமா ஊற்றி குடிப்பீங்க? வயிற்றால போயிடாது. எதுக்கு எதுக்கு வயிற்றால போகுது? அப்புறம் சாம்பாரை ஊற்றி குடிச்சா? வளரு, இப்ப டீல இஞ்சி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு மசாலா டீன்னு குடிக்கிறது இல்லையா? அதுக்கு அது மாதிரிதான் சாம்பார்லயும் கொஞ்சம் மசாலா இருக்கு, கூட கொஞ்சம் காய்கறி, பருப்பு, அவ்வளவுதானே. இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனா சூப்பெல்லாம் வாங்கி குடிக்கிறோம்ல, அதுல மாதிரி தானே இதுல எல்லா காய்கறியும் இருக்கு. என்ன ஒண்ணு, இதுல பருப்பு போடுறதுனால கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அவ்வளவுதானே. என்னை முறைச்சுக்கிட்டே நிக்காம கப்பு கப்பு ஏதாவது இருந்தா வாங்கு. இல்லைன்னா இங்க ஸ்டேஷன்ல தண்ணி குழாயில ஏதாவது டம்ளர் மாட்டி இருந்தாங்கன்னா அதை கலட்டிட்டு வா. ஒவ்வொரு ஆள் கொஞ்சமா குடிச்சு சாம்பாரை முதலாக்குவோம். சரி, போனது போகட்டும். இப்படியே நின்றுகிட்டே இருந்தானே நம்ம குளிச்ச மாதிரி தான். வாங்க கிளம்புவோம். புஷ்பா, அப்ப அந்த சாம்பாரை என்னமாவது பண்ணுங்கத்தா. பண்ணிட்டு அந்த வாளியை நல்லா கிளீன் பண்ணி காலி பண்ணி வைங்க. குற்றாலத்துல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிடுவோம், குடிக்கிறதுக்காவது ஆகும். சரி சரி, போனது போகட்டும். அழுது புலம்பிக்கிட்டே இருக்காம நிறைய கட்டுங்க. ஒரு வாளி சாம்பார் வீணா போகுதேன்னு இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற யாருக்காவது அக்கறை இருக்காமா? நிறைய கட்டுங்க, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி நடங்க. அருவியில குளிக்கும் போது தன்னால பசி எடுக்கும். அப்பம்போது சாப்பிட்றதுக்கு என்னமாவது இருக்கான்னு தட்டழிஞ்சுக்கிட்டு வருவீங்கல்ல, அப்ப அந்த சாம்பாரை ஊற்றி குடிப்போம். வேற என்ன செய்யறது? போங்க நடங்க. வாங்க, வெளியே இருக்கும் பஸ். எங்கத்தா ஒரே ஆட்டோவா நிக்குது, ஒரு பஸ்ஸையும் காணும். ஆமா, ஒரு பஸ்ஸை கூட காணும். இங்கனக்குள்ளதான் எல்லா பஸ்ஸும் நிற்கும். போன வருஷம்லாம் இங்கனக்குள்ளதான் ஏறணும். என்ன புஷ்பா? ஆமா பெரியம்மா, ஆனா ஒன்னையும் காணுமே. ஆட்டோ வேணுமா பெரியம்மா? 300 ரூபா மட்டும் கொடுங்க, மெயின் ஃபால்ஸ்ல கொண்டு இறக்கி விட்டுருவேன். 300 ரூபாயா? ஆட்டோ வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பஸ் வரும், நாங்கள் அதில் ஏறி போய்க்கிறோம். பஸ் எல்லாம் இப்ப நிறுத்திட்டாங்க பெரியம்மா. பஸ் எல்லாம் கிடையாது. அங்க குற்றால பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் நிக்கும், இங்க கிடையாது. போறதுன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும். ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் கிடையாது இப்போ. எல்லாம் எனக்கு தெரியும், போடா. போன வருஷம் நான் இங்கே தான் ஏறி போனோம். பெரியம்மா, போன வருஷம் உண்டு, இந்த வருஷம் நிப்பாட்டிட்டாங்க பெரியம்மா. தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாதான் பஸ் உண்டு. அதெல்லாம் கிடையாது, நீ சும்மா சொல்ற. போன வருஷம் நாங்கள் இதே இடத்துல இருந்துதான் ஓசி பஸ் ஏறி குற்றாலத்துல மெயின் ஃபால்ஸுக்கு போய் இறங்கணும். அது போன வருஷம் பெரியம்மா, இந்த வருஷம் நிறுத்திட்டாங்கன்னு சொல்றேன்ல. நீ உன் ஆட்டோவில் நாங்கள் ஏறணுங்கிறதுக்காக என்னத்தையாவது அளந்து விடாதப்போ. அளந்து விடல, நிறுத்தும் கொடுக்கல பெரியம்மா. நிஜமாவே தான். வேணா நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. பெரியமலா, என்ன லீலா? அந்த தம்பி தான் சொல்லுதில்ல பஸ் இல்லைன்னு, ஆட்டோவில் போவோம். சும்மா கடை 300 ரூபான்னு உனக்கு என்ன கொள்ளையில முளைக்குது? பெரியம்மா, 300 ரூபாய்க்கு பார்க்காதீங்க, வேணா கொஞ்சம் குறைச்சு போடுறேன். நாங்கள் பஸ்ஸில் போய்க்கிறோம்ப்பா, நீ கிளம்பு. பஸ் கிடையாது பெரியம்மா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போவீங்களா? தம்பி, பஸ் ஸ்டாண்டு எம்பிட்டு தூரம் இருக்கும்பா? அது இருக்குக்கா, ரொம்ப தூரம் நடக்கணும். அங்க போனாலும் டயத்துக்கு ஓசி பஸ் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. காசு கொடுத்து ஏறாப்புல இருக்கும். அந்த காசை என்கிட்ட கொடுங்கன்னு தானே கேட்குறேன். பஸ்ஸுக்கு எப்படியும் 10 ரூபா 15 ரூபா கொடுப்பீங்க. என்கிட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபா கொடுங்கக்கா. நீ 300 ரூபாய்லப்பா கேட்குற தம்பி. ஏக்கா, நீங்க 8 பேர் இருக்கீங்களா? இத்தனை பேர் ஆட்டோவில் ஏற்றிட்டும் போக முடியாது. போலீஸ்காரங்க பார்த்தா ஃபைன் போட்டுருவாங்க. ஏக்கா, 2 ஆட்டோவா பிடிச்சிக்கங்கக்கா, 4 வேற ஏறிக்கங்க. ஆமா, இந்த 8 பேருக்கு 78 ஆட்டோ பிடிப்போம். கொஞ்சம் சும்மா தான் இரேன் பெரியமலா. சரி பெரியம்மா, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நாளைக்கு 30 ரூபா, மாணிக்கு 240 ரூபா கொடுங்க. அதெல்லாம் முடியாது. தலைக்கு 10 ரூபா கணக்கு பண்ணி 80 ரூபா வாங்கிக்க. 80 ரூபாயா? எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா பெரியம்மா? தென்காசியில இருந்து குற்றாலத்துக்கு வர முடியுமா முடியாதா? கட்டுப்படி ஆகாது பெரியம்மா. ஒத்த தெருவுக்கு கூட போகாத ஆட்டோ. இங்க பாரு, எங்ககிட்ட ஒரு வாளி சாம்பார் இருக்கு, அதை வேணா வாங்கிக்க. கூட ஒரு 80 ரூபா வாங்கிக்க, அவ்வளவுதான். ஐயா, சாம்பார் நமக்கு வேணும் பெரியம்மா. சாம்பாரா? நான் என்ன பிச்சைக்காரனா சாம்பார் கொடுக்குறேங்கிறீங்க? இங்க பாரு, ஒரு வாளி சாம்பார். அதை வச்சு நான் என்ன பண்றது?
எடுத்துட்டு போய் வீட்ல வச்சு ஒரு 4 நாளைக்கு சுட வச்சு சாப்பிடுங்க. சமைக்கிற செலவு மிச்சம் தானே, வெறும் சோறு மட்டும் ஆகினா போதும்ல. அந்த காசுக்கு எங்களுக்கு ஆட்டோவுக்கு ஃப்ரீயாவே கொண்டு போய் விடு மெயின் பாலத்துக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க நடந்து போங்க இல்லைன்னா பறந்து போங்க. ஏந்தாப்பா தம்பி நில்லு. பெரியம்மா இப்படி பேசினாலும் சரிப்பட்டு வராது பெரியம்மா. சரி 200 ரூபா தாரோம், என்ன சொல்ற? ஒரு ஆளுக்கு 30 ரூபா தானே பெரியம்மா கேட்குறேன். எத்தே போவோம் தே, 30 ரூபாய்க்கெல்லாம் குற்றாலம் வரைக்கும் வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான் தே. உனக்கு எல்லாம் தெரியுமோ? நம்ம ஊர்ல ஒரு 2 தெரு தள்ளி போகணும்னாலே குறைஞ்சது 100 ரூபா வாங்குறாங்க தே ஆட்டோக்காரங்க. இவர் 30 ரூபா தானே தே கேட்குறாரு, அதுவும் இங்க இருந்து குற்றாலம் வரைக்கும் போறதுக்கு. இந்தாப்பா தம்பி ஒரு 210 வாங்கிக்க. 240 ரூபா கொடுங்கக்கா, அழகா கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். பெரியம்மா சரி கொடுத்து ஏறுவோம், அப்புறம் என்ன செய்யறது? இப்படியே நின்றுக்கிட்டே இருந்தா நேரம் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு 2 அருவிலையாவது குளிச்சுட்டு காலகாலத்துல ஊரை பார்த்து போய் சேருவோம். இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்பயே மணி 12 மணிக்கு மேல ஆச்சு. ஆமா, பிள்ளைங்க எல்லாம் பள்ளி இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம ஊருக்கு போக முடியாது. ஆனா நைட்டுக்குள்ள தூங்குறதுக்குள்ளேயாவது ஊருக்கு போனா தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ண முடியும். சரிப்பா 240 ரூபா வாங்கிக்க, வண்டி எடு. வாங்க பெரியம்மா வாங்க. 8 பேர் எப்படி ஆட்டோவில் உட்கார போறோமோ தெரியல. ஆள் வேற கொஞ்சம் 2-3 பேர் தாட்டியா இருக்கும். இந்தா தேங்க்யூ. இங்கே பாரு, ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணதுக்கு நீ கொடுத்த காசுக்கு நான் சில்லறை உனக்கு 50 ரூபா கொடுக்கணும். இப்போ முருங்கைக்காய்க்கு ஒரு 20, 100 ரூபா தரேன். சில்லறை தரையா? ஆஹா, முருங்கைக்காய்க்கு 10 ரூபா. ஏய் சும்மா கேட்டேன், ஆடி ஆஃபர்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ 20 ரூபாயே வாங்கிக்கோ. பாவம் ஆண்டியே கஷ்டப்பட்டு தினமும் காலையில் சாயங்காலம்னு குனிஞ்சு நிமிந்து தண்ணி ஊற்றி இங்கே உழுகிற சருகெல்லாம் கூட்டி அள்ளி எவ்வளோ வேலை பார்த்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறாங்க. சரி அதானே அவங்க வேலை. ஆமாம், அப்போ அந்த வேலைக்கு உண்டான நியாயமான கூலி கிடைக்கணும்ல. சரி இப்போ என்ன சொல்ற? எல்லாருக்கும் கொடுக்குற வேலைக்கே நானும் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். 20 ரூபா தந்துடுறேன். சரி அப்படின்னா நீ எங்க அம்மா வந்ததுமே கொடுத்துரு. நான் 20 ரூபா கொண்டு வந்திருக்கேன், 50 ரூபா தான் என்கிட்ட சில்லறை இல்லை. இந்தா. ஓகே சரி, அப்போ அந்த 400 ரூபாயையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். நீ இப்போதான் உனக்கு ரீசார்ஜ் பண்ணியாச்சுல்ல, அப்படியே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறியா? ஜிபே? சரி ஓகே அப்படியே பண்ணிடுறேன். சரி அப்படியே பண்ணிடு. இந்தா உன் காசு. கரெக்டா இருக்கணுமாக்கும்? காசு விஷயத்தில் கரெக்டாக தானே இருக்கணும், அது யாருக்கிட்டே இருந்தாலும் சரிதான். சரிம்மா கத்துக்கிறேன் உங்ககிட்ட. சரி, அப்போ நாளைக்கு வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்போ ட்ரீட் கொடுப்பேன்? ட்ரீட் தானே, கொடுத்துருவோம். அம்மா வரட்டும் என்ன? சரி, அப்போ ஆண்டி கிட்ட சொல்லிடுறேன் நான் வந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு போனேன்னு. போயிட்டு வரட்டா? ஓகே பாய். பாய். அப்புறம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போகிறேன், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பு என்ன? சரி ஓகே. நானும் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். பாய் சுந்தர், வரட்டா? சரி அனிதா போயிட்டு வா. வேற ஏதாவது காய்கறி வேணும்னா வந்து வாங்கிக்கோ. ஆமா கண்டிப்பா வருவேன். இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போறதா சொன்னாங்க, மத்ததெல்லாம் வீட்ல இருக்கு. அதனால தான் முருங்கைக்காய் மட்டும் வாங்குறதுக்கு வந்தேன். சரி ஓகே பாத்துப்போ. பாய். பாய். வேலை கிடைச்ச விஷயத்த அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோமா? அம்மா கிட்ட ஃபோன் இல்ல, மணி பெரியம்மா கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அவங்களுக்கு போடலாமா இல்ல நேரில் வந்து சொல்லிக்கலாமா? சரி நேரா வந்ததுக்கு அப்புறமே சொல்லிக்கலாம். அவங்க குற்றாலத்துல நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணட்டும்.